வணக்கம் மக்களே. நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டது. அதுக்கு மேலே 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறேன். சரியாக 19 மணி நேரம் விரதம். இன்றைக்கி மத்தியானம் இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:45. இப்போ நான் விரதத்தை 1 மணிக்கு மேலே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கிறேன். அதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு 120 கிராம் சிக்கனை சிக்கன் லிவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 120 கிராம் சிக்கனை அப்படியே ஏர் ஃப்ரையரில் ஒரு 20-25 நிமிஷம் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 120 கிராம் சிக்கனோட வழக்கம் போல் 300 ml எருமைப்பாலில் ஒரு காஃபியில் சர்க்கரை போடல. என்ன தான் காஃபியில் சர்க்கரை போடல அப்படின்னாலும் அது நேச்சுரலாகவே லாக்டோஸ் இருக்கும். அப்போ அந்த 300 ml பாலில் எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம் சுகர் இருக்கும். இப்போ எடுத்தோடனே காஃபியை குடித்தோம்னா எப்பவும் சொல்கிற மாதிரி இன்சுலின் சடனாக ஸ்பைக் ஆகி போயிடும். நம்ம அந்த ஃபேட் பர்னிங் மோட்லேருந்து பாடி வெளியே வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் லிவரை சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கு பிறகு காஃபியை குடித்து இந்த விரதத்தை பிரேக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த மொத்த மீலில் கேலரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 380 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் ஒரு 36 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். கார்ப்ஸ் ரொம்ப கம்மி தான், 17 கிராம் இருக்கும். ஃபேட்டு 14 கிராம் இருக்கும். இந்த சிக்கனில் லிவர்லாம் ஏக்கச்சக்கமாக ஃபேட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிற மாதிரி கிடையாது. லிவரில் ஃபேட்டு கம்மி தான், ஒரு 7 கிராம் 8 கிராம் அவ்வளோதான் இருக்கும். மெயினாக ஃபேட் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பால்லேருந்து வருது. 300 ml பாலில் தான் ஹெவியாக வருது. லிவரை விட அதிகமான ஃபேட் பாலில் தான் இருக்குது. இப்போ மொத்தம் 380 கேலரிஸோடு இந்த ஃபுட் எடுக்கிறோம். இது ரொம்ப கம்மி தான். இப்போ எடுத்துகிட்டு ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாயங்காலம் மீல் ஒரு ஹெவியாக ஒரு 1200 1300 கேலரிஸில் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கும். இன்சுலின் அந்த பேஸ் லைன்லேயே இருக்கும். எந்த காரணத்துக்கு ஸ்பைக் ஆகாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.